இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு காணொளி. இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். அதுறீங்களா? மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா. இந்த விஜய் நல்லா வருது வாயில், வேணான்னு பார்க்குறேன். இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லுவோம். மக்களுக்கு ஒன்றுலாம் வந்து நிற்பார், தள்ளுவார். இதெல்லாம் சினிமா டைலாக்குங்க. அதெல்லாம் நம்பி ஓட்டு போட்டது நம்மளோட தப்பு. இதெல்லாம் சினிமாவில் வெற்றி பேச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அது இந்த பிரச்சனை இப்போ இடிக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, சட்டம் தன் கடமையை செய்யுது, அதான் உண்மை. ஆனால் பிரச்சனை என்ன, சட்டம் ஏன் இவ்வளோ தாமதமாக செய்யுது, 40 வருஷம் கழிச்சு செய்யுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, 40 வருஷமாக நாங்கள் இந்த வீட்டில் குடியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. குட்டை எங்கிட்ட இருக்குது, அது புறம்போக்கு இடம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அரசாங்கம் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துக்கு வரணும். இந்த விஜய் தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, மக்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டா நிலங்களை, புறம்போக்கு நிலங்களை நாங்கள் பட்டா பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிவிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போ பிரச்சனையே அதுதான். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மக்கள் ஆக்கிரமித்து வச்சிருக்கிற புறம்போக்கு அரசு நிலங்களை அவர்களுக்கே பட்டா பண்ணி தரதுக்கான ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ இது எந்த அடிப்படையில் வந்து இடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு மக்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு குடியிருக்கான் அப்படின்னா, புறம்போக்கில் வந்து குடியிருக்கான் அப்படின்னா, இடம் வாங்க காசு இல்லாதவன், வீடு வாங்க காசு இல்லாதவன், அன்னாடங்காட்சி, ஏழை மக்கள், அவங்க தான் வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இந்த குட்டை, ஏரி, குளம், இந்த கரை, இதெல்லாம் எங்கள் ஊரில் நம்ம திருச்சியில் கூட அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு இடம் இல்லை, தமிழ்நாடு பூரா நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்குது, இல்லைங்கள. ஏன் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, வீடு கட்டும்போதே நீங்கள் வந்து அதை வந்து தேக்கி நிப்பாட்ட வேணாமா? ஒரு குடிசையை போடும்போதே வந்து முதல்ல வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, புறம்போக்கு நிலங்களை பூரா வேலி போட்டு அடைக்கணும். எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வேலி போட்டு அடைக்கணும். ஒரு முடியாதவன், ஒரு ஏழை, ஒரு பாமரர் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்திருப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு கொட்டகையை போட்டு தங்குறாரு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு, 2 காசு 4 காசு வர ஒரு 10 காசு கையில் இருந்துச்சுனாக்கா ஒரு கொஞ்சம் சின்னதாக பிரிச்சுட்டு கூரையே வருஷம் வருஷம் மாற்றணும், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். சரி, எடுத்துகிட்டு ஒரு சீட்டை ஆஸ்பரா சீட்டை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பரா சீட்டை போடுவாங்க. அதிகபட்சமாக புறம்போக்கு இடங்களில் இருக்கிறவங்க, ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்சிமம் வந்து ஆஸ்பரா சீட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம். இப்போ நீங்கள் இந்த கேப்பில் என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறது வந்து கரண்ட்டு கொடுத்துட்றீங்க. அந்த ஆக்கிரமிப்பாளருக்கு வந்து கரண்ட்டு கேட்குறாங்க, கரண்ட்டு கொடுக்குறீங்க. ஏன் அப்படின்னா, அதில் வந்து 4 வருஷமாக 5 வருஷமாக வரி ரசீது கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த ரசீதை வச்சு கரண்ட் வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னாலும் கரண்ட் வாங்கி கொடுக்குறதுக்கு நிறைய வந்து அல்லக்கைகள் வந்து சந்து பொந்து அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க. அது வேறு விஷயம், அது ஒரு பக்கத்து, அது வேணாம், அது வேறு காணொலி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டு கொடுத்துட்றாங்க. கரண்ட்டு கொடுத்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ரோடு போடுறாங்க, தண்ணி கொடுத்துட்றாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி, காவேரி தண்ணியை கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் காசு கட்டி வாங்காது. இல்லைன்னா ஏழை மக்களாக இருந்தாக்கா புது பைப்பு போட்டு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஏன் கரண்ட்டு கொடுக்கும் பொழுதோ, இல்லை தண்ணி பைப்பு கொடுக்கும் பொழுதோ, இல்லை சாலை போடும் பொழுதோ, ஏன் இது அரசு புறம்போக்கு இடம் என்று ஏன் அந்த அதிகாரிகளுக்கு தெரியலை? யாரை கேட்டு கரண்ட்டு கொடுத்தாங்க, யாரை கேட்டு ரோடு கொடுத்தாங்க, யாரை கேட்டு பைப் லைன் கொடுத்தாங்க? இப்போ இதையெல்லாம் வந்து அடிப்படை வசதி, இதெல்லாம் பூரா மனிதனுடைய அடிப்படை வசதி, அடிப்படை தேவை, அவசிய தேவை. இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் கழித்து ஒரு இடத்த போய் இடிக்கிறீங்கன்னா, அது எவ்வளவு வலி மிகுந்த ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. அது பார்க்கணும்லங்க, ஒரு அரசு பார்க்கணும்லங்க. நான் அரசியல்வாதிகளை பற்றியே நான் பேசலை.
ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு எந்திரம் நம்ம சிந்திக்கணும்ல. இது யார் மக்கள்? நம்ம மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான். அதான் அதிகபட்சமாக தமிழ்நாட்டு மக்களாக தான் இருப்பாங்க. 95% தமிழ்நாட்டு மக்களாக தான். அந்த ஒரு இடம்பெயர்ந்து வந்து அந்த ஒரு இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்க. அங்கே ஒரு வறுமை சூழல்ல ஒரு காற்று இல்லை, மழை இல்லை, எதுவுமே இல்லை. மழை இல்லாதனால வறுமை வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, விளையாது. இப்போ தூத்துக்குடி சைடெலாம் அந்த அப்படி தான். கடல் ஓரத்தில் போனால் மழை நிறைய பெய்யும், ஆனால் அங்கே ஒன்றும் விளையாதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. திருநெல்வேலியெல்லாம் ரொம்ப மோசங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு குடியிருக்காங்க. முடியாதவருங்க, ஏழைங்க, அன்னாட காட்சிகள் குடியிருக்காங்க. அப்போ குடியிருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஏரியோரம் குளத்து அவங்கள அங்கே தான் குடியிருப்பாங்க. தமிழர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து குடி வந்து பெயர்ந்து வந்துட்டான், அவன் குடியிருக்கிறான். 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இப்போ அவனை போய் காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? சரி, காலி பண்ண சொல்கிறீங்க, அதில் ஒரு நியாயம்தான். அரசு புறம்போக்கு காலி பண்ணி கொடுக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு வீடு, ஒரு செட்டிங் எல்லாம் கொண்டு போய் அங்கே போய் ஒரு இடத்துல நீ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே காலி பண்ண சொல்லணும். இப்போ வீட்டை இடிச்சு நீங்கள் எங்கே போவாங்க அவங்க? இப்போ நம்மலாம் குடியிருக்கோங்க. குடியிருக்கும்போது வந்து வீட்டை இடிக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருப்பாங்க. குடியிருக்கிற வீட்டை வந்து 40 வருஷம் குடியிருக்குமே, இந்த வீட்டில் வந்து எப்படி இடிப்பாங்க? இடிக்க மாட்டாங்க. நம்மளாம் மனிதர்கள் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வீட்டை வந்து திடீர்னு இடிச்சிடுறீங்கன்னு வைங்க. இதுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா, காலி பண்ண சொன்னாங்களா, அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் அந்த அம்மா சொல்கிறத பார்த்தாக்கா இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை முன்னாடியே. அப்போ வந்து இடிக்கிறீங்க. அப்போ எங்கே போவாங்க அவங்க? எங்கே வீட்டை பார்ப்பாங்க? யார் அட்வான்ஸ், எப்படி அட்வான்ஸு கொடுக்க அவங்கள்ட்ட வசதி இருக்கா இல்லையா தெரியல. திடீர்னு போய் வீட்டை போடுறா அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை, இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இதெல்லாம் யோசிக்கணும். அரசு எந்திரம் தன்னுடைய மக்களை பற்றி தான் யோசிக்கணும். அந்த இடம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க? வேறு யாருக்கு? அரசியல்வாதி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சா அதை பிடுங்க மாட்டீங்க. ஆனால் மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கும்போது அது பட்டா கொடுக்குறேன்னு சொன்னால் முதல்வரும் நான் வந்து மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் பாரு. இவர் எங்கே வந்து நிற்க போகிறாரு? நாளைக்கு கரூரில் போய் நிற்பார், அவ்வளோதான் நிற்பார். வேறு என்ன பண்ணுவார்? வேறு எதுவும் பண்ண மாட்டார். சட்டசபையிலையும் ஒன்றும் பண்ண மாட்டார், பனையூர்லேயும் ஒன்றும் பண்ண மாட்டார், எங்கேயும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். முடியாது இவரால், தெரியாது இவருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் அரசு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சரி, இவ்வளோ நாளாக அரசுகள் சோபியாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் பட்டா போட்டு தரேன்னு சொன்னார்ல ஒரு விஜய் ஆட்சி வந்ததுக்கப்புறம், இவர் போய் பார்த்தாரா? பட்டா போட்டு கொடுத்தாரா? அங்கே இடிக்கப்பட்ட இவர் நாலேஜுக்கு தெரியுமா? தெரியாது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வேறு மாதிரி சிந்திக்கலாம். இந்த விஷயமெல்லாம் விஜய்க்கு தெரியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, அவருக்கு டைம் இல்லை. அவர் வந்து சிஎம் ஆகிட்டார். இப்போ ஒன்று பனையூரில் இருப்பார், இல்லை அப்படின்னாக்கா இதில் நம்ம சட்டசபையில் இருப்பார், இல்லைனா படுக்கையில், சாரி வீட்டில் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அது மாதிரி இருப்பார், துயில் கொண்டு இருப்பார். அவ்வளவுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இவங்க வந்து இப்போ இது எந்த ஊருன்னு தெரியலன்னு வச்சுக்கிங்களேன், சென்னையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க வந்து பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. ஆனால் இவங்க சொல்ல அழுக அந்த மக்கள் கண்ணீர் வடிக்க அங்கிட்டு தனியாக புல்டோசர் இடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு வைங்க. இவர் எப்படிங்க கேட்பார்? நீங்கள் எந்த நம்பிக்கைனாங்க நம்ம ஓட்டு போடுறோம்? நம்ம ஒரு அரசியல் ஏங்க இவரால் முடியும்னு நினச்சி நம்ம முடியாதுங்க, தெரியாது. அரசியல் வந்து வேறு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின காலத்திலேருந்து இது வேறு மாதிரியான கட்டமைக்கப்பட்டு வேறு தவறான ஒரு வழிமுறையில் போயிடுச்சு அரசியல். அது இந்த ஊரில் நம்ம திராவிட கட்சிகள் ஆளவும் கொஞ்சம் நேர்மையாக, கொஞ்சம் ஒரு 10 காசு எடுத்தாலும் இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிடுறாங்க, இந்த மண்ணுக்கு நல்லது பண்ணிடுறாங்க. இந்த திராவிட கட்சிகள் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் இருக்கிறோம். நம்ம மற்ற நாட்டிலலாம் போய் மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ரோடே இருக்காதான். பொம்பளை பிள்ளைங்களாம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே நடந்து ரோட்டில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இவர் வந்து விஜய் வந்து வீரவசனம் பேசி ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவர் எல்லா இடத்துலையும் ஸ்பாட்டில் போய் நிற்பார், அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் எல்லா மக்களையும் தான் சொல்கிறேன், ஓட்டு போட்டவங்களையும் போடாதவங்களையும். இவர் சினிமா ஹீரோ மாதிரி டன் அப்படி கத்தியை சுற்றிட்டு வந்து சண்டை போடுவார், நம்பியார்கிட்ட இருந்து காப்பாற்றிடுவார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. இது வந்து வேலைக்கு ஆகாது. இவரை வந்து நம்பாதீங்க.
இவர் வந்து இவர் வந்து ஒரு இந்த மண்ணுக்கு சரியான முதல்வராக ஃபிட் ஆக மாட்டார், அன்ஃபிட் இவர். இந்த முதல்வர் வந்து இப்போ இந்த விஜய் இருக்காரு, சிஎம்மாக இருக்காரு. இந்த சிஎம் விஜய் வந்து தமிழ்நாட்டு மண்ணுக்கு அன்ஃபிட்டு. இவர் வந்து நார்த்தில் வேணால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு, இவருடைய நாலேஜுக்கு, இவருக்கு தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் போய் நார்த்தில் வேணால் போய் பண்ணலாமே ஒழிய, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அன்ஃபிட்டு. அது தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. காரணம் என்ன அப்படின்னா, இது வளர்ந்துருச்சு. நாலேஜ் அதிகமுள்ள ஒரு 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 பெரிய ஒரு உலகின் முதன்மையான ஒரு மாநிலங்களில் இந்த தமிழ்நாடும் ஒன்று. அப்படி இருக்கும்போது இது அமர்த்தியாசன் என்ன சொன்னார், இந்த தமிழ்நாட்டை வந்து இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களோட ஒப்பிடக்கூடாது, வளர்ந்த யூரோப் கண்ட்ரிஸோட தான் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவரோட காலத்தில் சொல்லிட்டார் அவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து இதுக்கு இவர் வந்து ஃபிட் ஆவார் அப்படின்னா ஃபிட் ஆக மாட்டார், கஷ்டம். இவர் இருந்த லெவல் வேறு, இன்றைக்கி அவர் இருக்கிற லெவல் வேறு. இவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இவரை மாதிரியே தான் இருக்காங்க. யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. அதனால் மக்கள் வந்து என்னென்னத்தை நம்பணுமோ அதான் நம்பணும். அறிவியலுக்கு புறமான வகைகளை நம்பக்கூடாது. செய்ய முடியாத வேலைகளை சொல்கிறேன், செஞ்சு தரேன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்புறது வந்து அவங்க தப்பு இல்லை, அது நம்ம தப்பு. நம்மளை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு மாற்றம் வந்து ஏமாற்றமாக போய்விடும். நன்றி, வணக்கம்.